Hi students, welcome to Udum Max. இன்னைக்கு நம்ம 12th Max உங்களோட இம்பார்ட்டன்ட்டான 2 marks in chapter 2 பார்க்க போறோம். And already நான் exercise 2.1ல இருக்க இம்பார்ட்டன்ட்டான 2 marks சால்வ் பண்ணி வீடியோ போட்டுருக்கேன். And இந்த வீடியோல வந்து exercise 2.5ல இருக்க இம்பார்ட்டன்ட்டான 2 mark பார்க்க போறோம். So fourth sum வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான 2 mark public examல கேட்டிருக்காங்க. So இதை நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். So given question வந்து if modulus of z is equal to 3, show that 7 is less than or equal to modulus of z plus 6 minus 8i is less than or equal to 13. So first இதில் வந்து என்ன இந்த ஈக்குவேஷனை வச்சு நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி லான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலாலாம் நான் வந்து அப்லோட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் ஃபார்முலாக்குன்னு செப்பரேட்டாக எப்போவுமே ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்களோட சாப்டர் 2ல இருக்க ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி லா. ஸோ இது வந்து என்னென்னா modulus of z1 plus modulus of z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2. And modulus of z1 minus z2 is greater than or equal to modulus of z1 minus modulus of z2 the whole modulus. So z1க்கு modulus எடுக்கணும், z2க்கு நீங்கள் modulus எடுக்கணும், அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து இதுக்கு ஹோல் modulus எடுக்கணும். ஸோ நம்மளோட ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி லா வந்து நமக்கு வந்து modulus of z1 plus z2. ஸோ modulus of z1 plus modulus of z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2. And modulus of z1 minus z2 is greater than or equal to, so first modulus of z1 minus modulus of z2 எழுதிக்கோங்க. இதுக்கு வந்து ஹோல் modulus நீங்கள் எழுதணும். அண்ட் வாங்க இதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு ஸ்டெப்பாக போடணும். ஃபர்ஸ்ட் இந்த modulus கண்டுபிடிச்சிடலாம். modulus of z1 plus z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2. இது ஒரு கேஸு. அண்ட் modulus of z1 minus z2 is greater than or equal to modulus of z1 minus modulus of z2 the whole modulus. அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் வந்து என்னது z plus 6 minus 8i. So modulus of z plus 6 minus 8i is less than or equal to, so இது வந்து நம்மளோட z1, இது வந்து நம்மளோட z2. So modulus of z plus modulus of 6 minus 8i. So modulus of z ஓட வேல்யூ நம்ம given என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்களா. So 3 plus modulus of 6 minus 8i வந்து நம்ம எப்படி எழுதலாம், root of 6 square plus minus 8 square. So root of x square plus y square ஃபார்முலால வரும் இது. So modulus எடுக்கும்போது less than or equal to 3 plus root of 6 square வந்து 36 plus 8 square வந்து 64. So 36 to 64 ஆட் பண்ணா நமக்கு வந்து 100 கிடைக்கும். So less than or equal to 3 plus root of 100. So less than or equal to 3 plus 100க்கு ரூட் எடுத்தா 10. So less than or equal to 13. So modulus of z plus 6 minus 8i is less than or equal to 13. So first case நமக்கு show ஆயிருச்சு. next case வந்து modulus of z1 minus z2. So modulus of given வந்து z plus 6 minus 8i is greater than or equal to, so modulus of z வந்து நமக்கு என்னது z1 வந்து z தான். So modulus of z minus modulus of z2 வந்து 6 minus 8i. modulus of 6 minus 8i the whole modulus. அதை மறந்துடக்கூடாது, ரெண்டு வாட்டி நம்ம modulus பண்ணணும். ஸோ greater than or equal to modulus of z வந்து நமக்கு வந்து என்னது givenல 3 இருக்கு. ஸோ 3 minus, ஸோ இதுக்கு வந்து இப்போ நம்ம modulus எடுக்கலாம். ஸோ modulus எடுத்தால் 6 square plus minus 8 square வரும். greater than or equal to 3 minus root of 36 plus 64. ஸோ 36 to 64 ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து 100 வரும். ஸோ 100க்கு ரூட் எடுத்தால் 3 minus 10 ஃபாலோ ஆகும். ஸோ greater than or equal to, ஸோ 3 minus 10 வந்து 7, கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து என்னது மைனஸ். ஸோ minus 7. ஸோ மாடுலஸ் எடுக்கும் போது எப்போவுமே மைனஸ் சிம்பிள் வராது. ஸோ 7 மட்டும்தான் வரும். ஸோ இதில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா z plus 6 minus 8i is greater than or equal to 7. ஸோ இந்த லாஸ்ட்டாக நம்ம கொஸ்டின் இருக்கிறத ஷோ ஆயிடுச்சு. ஸோ அதை எடுத்து எழுதணும். therefore 7 is less than or equal to modulus of z plus 6 minus 8i is greater than or is less than or equal to 13. showed ன்னு எழுதிருங்க. அவ்வளோதான். ஸோ இதில் வந்து
7 வந்து லெஸ் தென், ஸோ 7 வந்து முன்னாடி எழுதணும். இதில் வந்து 13 வந்து கிரேட்டர், ஸோ 13 வந்து பின்னாடி எழுதணும். நடுவில் வந்து அந்த மாடுலஸ் வேல்யூ எடுத்து எழுதிருங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். தேங்க்யூ.